வெல்கம் டு கிரேசி டாக். ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல புதுசா ஒரு சுரங்கம் தோண்டப்படுற இடத்துக்கு பக்கத்துலயோ இல்ல ஒரு புதிய தொழிற்சாலை உருவாக்கப்படுற இடத்துக்கு பக்கத்துலயோ ஒரு சின்ன ஹியூமன் செட்டில்மெண்ட் உருவாவது வழக்கமா உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம்தான். நாளடைவில் அதுவே ஒரு சின்ன டவுனா மாறும். இப்படி மாறினதுக்கு அப்புறம் பல நேரங்கள்ல அந்த செட்டில்மெண்ட் உருவாக காரணமா இருந்த சுரங்கமோ இல்ல தொழிற்சாலையோ மூடப்பட்டா அதை நம்பி உருவாக்கப்பட்ட பெரும்பாலான டவுன்ஸை விட்டு மக்கள் மேக்சிமம் வெளியேறிடுவாங்க. இப்படிப்பட்ட இடங்கள் நாளடைவில் கோஸ்ட் டவுனா மாறிடும். அப்படி இந்த உலகத்துல இருக்க சில மோசமான கோஸ்ட் டவுன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஹாஷிமா ஐலாண்ட், ஜப்பான். ஜப்பானோட புகழ்பெற்ற நாகசாகி நகரத்தோட கோஸ்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அமைஞ்சிருந்த ஒரு தீவு தான் இந்த ஹாஷிமா ஐலாண்ட். இந்த ஹாஷிமா ஐலாண்ட்ல 1974 வரைக்குமே மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அங்க இருந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஷிஃப்ட் ஆகி ஜப்பானுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. சரி, அந்த தீவுல மக்கள் வாழ்ந்ததற்கும் திடீர்னு அந்த தீவை விட்டு வெளியேறினதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா எஸ். இதுக்கு காரணம் அங்க செயல்பட்டு வந்த கோல் மைன்ஸ் தான். 1850கள் டைம்ல அந்த தீவுல நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த தீவுல நிலக்கரி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஹியூமன் செட்டில்மெண்ட் உருவாக்கி அங்க இருக்க நிலக்கரி எல்லாம் வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கோல் மைன்ஸ் உருவாக்குனதுல பெரும்பாலானவங்க யாரா இருந்தாங்கன்னா கொரியாவில் இருந்தும் யூகேவில் இருந்தும் போர் சமயங்கள்ல கைது செய்யப்பட்ட போர் கைதிகளா தான் இருந்தாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தீவுக்கு கீழே கிட்டத்தட்ட 2000 அடி வரைக்கும் இந்த கோல்ஸுக்காக தோண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாம் இந்த தீவுல மட்டுமே கிட்டத்தட்ட 5000 மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. 5000 பேருன்ற எண்ணிக்கை ஒரு சின்ன எண்ணிக்கை மாதிரி தான் இருக்கலாம். ஆனா இந்த தீவோட மொத்த நிலப்பரப்பே 16 ஏக்கர் தானா. அந்த 16 ஏக்கர்ல தான் அந்த கோல்மைன்ஸ் பீக்ல இருந்த டைம்ல 5000 மக்களும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இது அந்த டைம்ல ரொம்ப டென்ஸ்டான பாப்புலேஷனை கொண்ட ஒரு லொகேஷனாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அந்த தீவுல இருந்து நிலக்கரியை வெட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் 1970கள் டைம்ல இந்த நிலக்கரி தீர்ந்து போக ஆரம்பிக்கவும் அங்க வாழ்ந்து வந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. 1974 வாக்குல எல்லாம் அங்கிருந்த நிலக்கரி மொத்தமா தீர்ந்து போக ஆரம்பிக்குது. சோ அங்கிருந்த எல்லாருமே அந்த தீவை விட்டு வெளியேறிட்டாங்க. மக்கள் எல்லாரும் வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த தீவு ஒரு கோஸ்ட் ஐலாண்டாவே மாறுச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி 2006 ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்கன்னா யுனெஸ்கோ கிட்ட இந்த ஒரு தீவை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருக்காங்க. யுனெஸ்கோவும் அதை ஏத்துக்கிட்டு 2015 இந்த ஒரு தீவை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த தீவு டூரிஸ்டோட பார்வைக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. பிரிப்யாட், உக்ரைன். சோவியத் ரஷ்யா காலகட்டத்தில் செர்னோபில்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வேலை செய்யறவங்களுக்கான செட்டில்மெண்டா உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் சிட்டி தான் இந்த பிரிப்யாட். இது செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து 2 மைல் தொலைவில் அமைஞ்சிருந்திருக்கு. இந்த நகரத்தை அப்போ இருந்த சோவியத் ஆட்சியாளர்கள் கம்யூனிசமோட ஒரு சின்னமா இந்த நகரம் விளங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்பவே பெஸ்டா இந்த நகரத்தை உருவாக்குனாங்களாம். ஆனா இந்த நகரத்தினால ரொம்ப காலத்துக்கு சஸ்டெயின் ஆக முடியல. இதுக்கு காரணம் செர்னோபில்ல ஏற்பட்ட அந்த நியூக்ளியர் ஆக்சிடென்ட் தான். 1986 செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் காரணமா ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வெளியே கசிஞ்சது. அதுவும் முக்கியமா இந்த ரேடியேஷன் காத்துல பரவச்சுன்னு சொல்லணும். இதனால அது சுத்தி இருக்க பகுதி பூராவுமே எதுக்கும் பயன்படுத்த முடியாத ஒரு பகுதியா மாறிடுச்சு. இப்போ வரைக்குமே அந்த பகுதியில பெருசா ஆக்டிவிட்டிஸ்னு எதுவும் கிடையாது. செர்னோபில் ஆக்சிடென்ட் ஏற்பட்ட உடனே பிரிப்யாட்ல இருந்து மக்கள் 36 மணி நேரத்துல வெளியேற்றப்பட்டாங்க. பிரிப்யாட்ல இருந்து வெளியேறின அந்த 36 மணி நேரம்ன்ற டைமுக்குள்ள நிறைய பேர் சிவியராகவே இந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டாங்க. இங்க இருந்து வெளியேறின ஒரே மாசத்திலேயே 31 பேர் இந்த ரேடியேஷன் பாய்சனிங் காரணமா இறந்து போனாங்க. அங்கிருந்து வெளியேறினவங்கல கிட்டத்தட்ட 9000 பேர் இந்த ரேடியேஷனால ஏற்பட்ட பல்வேறு எஃபெக்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டதா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்டாங்க. அதுவும் குறிப்பா நிறைய பேர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் அடுத்தடுத்த வந்த ஜெனரேஷன் சேர்ந்த குழந்தைகள்னு மொத்தமா 90,000 பேர் வரைக்கும் இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இது மனிதர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மட்டும்தான். இந்த விபத்தினால அந்த இடத்தை சுத்தி இருந்த இயற்கையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. ரேடியேஷனால அந்த பகுதியில் இருந்த மரங்களும் ரொம்ப மெதுவா வளர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க வாழ்ந்து வந்த பல்வேறு வன உயிரினங்கள்லையும் பல மாற்றங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
இந்த பகுதியில தற்போதைய நிலையில வாழக்கூடிய பறவைகளுக்கு அதோட மூளையோட அளவுன்றது ரொம்பவே சின்னதா இருக்காம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்த பல்வேறு உயிரினங்களும் இந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பகுதியில ரேடியேஷனோட அளவு ரொம்பவே கம்மியா தான் இருக்காம். ஏன் டூரிஸ்ட் எல்லாம் கூட அங்க அனுமதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அனுமதிக்கிறாங்க. அதுக்கு மேல இருந்தா அவங்களுக்கும் ரேடியேஷனால ஏதாவது பிரச்சனை ஏற்படலான்றதால ரொம்ப நேரம் அங்க யாரையுமே தங்க விடுவதில்லையா. அல் மடம் UAE துபாயில இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு கைவிடப்பட்ட கிராமம் தான் அல் மடம். 1970களில் UAE வாழ்ந்த ஒரு நோமடிக் ட்ரைபுக்கான ஒரு பர்மனன்ட் செட்டில்மெண்டா இந்த கிராமம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த வீடுகள்ல பல வருடங்கள் மக்கள் வாழ்ந்துகிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா 1990கள் டைம்ல இந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு குடும்பமா இங்க இருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுது. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இஸ்லாம்ல சொல்லக்கூடிய ஒரு ஈவில் என்டிட்டியான ஜின் தான் காரணம்னு சொல்றாங்க. 90கள் டைம்ல இந்த கிராமத்தை சுத்தி ஜின்களோட நடமாட்டம் இருந்ததாகவும், அந்த ஜின்கள் மணல் வடிவத்துல அங்க வாழ்ந்த மக்களோட வீடுகள்ல புகுந்ததாகவும், இதனால பயப்பட ஆரம்பிச்ச மக்கள் அங்க இருந்து வெளியேறினதாகவும் ஒரு கதையை சொல்றாங்க. இது ஒரு காரணம்னா, இன்னொரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிராமம் சரியா திட்டமிடப்படாம ரொம்பவே மோசமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு கிராமம்னு குறிப்பிடுறாங்க. அதுவும் குறிப்பா இதோட அமைவிடன்றது அடிக்கடி மணல் புயல்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதனாலேயே ஒரு சின்ன மணல் புயல் ஏற்பட்டாலும் வீடுகளுக்குள்ள அதிக அளவிலான மணல் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மோசமான திட்டமிடுதலின் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்துல அத்தனை வருஷம் மக்கள் வாழ்ந்ததே ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம தான் அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறினதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ இந்த கைவிடப்பட்ட கிராமம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. சென்ட்ராலியா USA அமெரிக்காவோட பென்சில்வேனியா மாகாணத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சின்ன கைவிடப்பட்ட டவுன் தான் சென்ட்ராலியா. 1980 வரைக்குமே இந்த டவுன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க தான். இந்த பகுதியோட முக்கியமான இன்கம் சோர்ஸே இங்க இருக்கக்கூடிய கோல் மைன்ஸ் தான். இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய கோல் டெபாசிட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க நிரந்தரமாவே நிறைய பேர் தங்கி அங்க இருந்த கோலை மைன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. 1960கள் வரைக்குமே அந்த கோல் மைன்ஸும் சரி இந்த டவுனும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா 1962ஆம் ஆண்டு வாக்குல இங்க இருந்த மக்கள் தங்களோட பிரச்சனையை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்திருக்குன்னா, அந்த டவுன்ல சேர்ந்த குப்பையெல்லாம் ஒரு இடத்துல லேண்ட்ஃபில்லா டம்ப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குப்பைகள் ரொம்ப அதிகமாகவும் எல்லா இடத்துலயும் செய்யற மாதிரி கொளுத்தி விட்டுருக்காங்க. ஆனா அவங்க அந்த குப்பையை கொளுத்தின இடத்துக்கு பக்கத்துல கைவிடப்பட்ட ஒரு நிலக்கரி சுரங்கம் இருந்திருக்கு. இவங்க கொளுத்தினதுல உருவான அந்த தீ கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கத்துல இருந்த நிலக்கரியிலையும் பரவி அது பற்றி எரிய ஆரம்பிச்சது. இத கொஞ்ச நாட்கள்லயே அந்த டவுன் நிர்வாகம் கண்டுபிடிச்சிட்டாங்க தான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படாது, அந்த தீ அதோடையே அணைஞ்சு போயிடும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா பரவி மற்ற பகுதியில் இருக்க கோல் டெபாசிட்ஸும் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால பூமி கடியில இருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரியான நச்சு வாயுக்கள் அந்த பகுதியில தொடர்ச்சியா வெளிவர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அந்த பகுதியே சூடா மாற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நிலத்துல பெரிய பெரிய சிங்க் ஹோல்ஸ் உருவாக ஆரம்பிச்சதாம். இதனால அந்த பகுதியில மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சோ 80களுக்கு அப்புறமா அங்க வாழ்ந்து வந்தவங்க ஒவ்வொரு குடும்பமா அங்கிருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. தற்போதைய நிலையில அங்க வெறும் 4 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் வெளியேற சொல்லி பென்சில்வேனியாவோட லோக்கல் கவர்மெண்ட் பல முறை சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த 4 பேரும் அங்கிருந்து வெளியேற மாட்டோம்னு உறுதியாவே சொல்லிட்டாங்களாம். சோ இவை தான் இந்த உலகத்துல இருக்க சில கோஸ்ட் டவுன்ஸை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.